என்னோட மகனும் என்னோட மகளும் என்னோட மனைவி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் சார் பைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான் சார் பண்ணுவோம். அது குழந்தைங்கிறாங்க, மனைவி, மூத்த குழந்தை, குடும்ப உறுப்பினர்களில் அவர் ஒருவர் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா இஷ்யூஸ் இருக்குது அதில். இப்போது எனக்கு நடந்த இன்சிடென்ட்டை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போது காரில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறப்போ அவங்க வந்து டேஷ்போர்டில் செப்பலோட கால் வச்சுட்டாங்க, ஃபுட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப கேஷுவலாக அது எனக்கு பிடிக்குன்றதால அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க. அவங்க என் கூட பேசுகிறது குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணிட்டோம். அப்போ எனக்கு புரியுது நம்ம இப்படி பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் அதுக்கு உள்ளிருந்து தானாக வருது. அவர் சொல்கிறது பாயிண்ட் கரெக்டு தான். பட் எண்ட் ஆஃப் த டே அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிசிப்ளின் தானே சார். இப்போ நம்ம அதை விட்டுட்டோம்னா அது சரி கிடையாது. ஒரு பொருளாக பார்த்தாலும் சரி, உயிராக பார்த்தாலும் சரி, ஒரு டிசிப்ளினாக இருக்கிறது வந்துட்டு தப்பு கிடையாதுல்ல. இல்லை, நான் பைக்கில் ஃபேஸ் பண்ணதும் இதே தான். நான் வந்து பைக் வாங்கிட்டேன். என் தம்பி வந்து கியர் டவுன் பண்ணுறப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு 3லேருந்து 2, 1 நியூட்ரல் போவான். அப்படி ஓட்டுறான்னு சொல்லி நான் வந்துட்டு சண்டைக்கெலாம் போயிருக்கேன். இப்படி ஓட்டாதரா, அது தப்புடான்னு சொல்லுவேன். அது கான்ஃப்ளிக்ட் உருவாக்கும். அந்த வண்டி அவன் எப்படி ஓட்டுறானோ அதை ஓட்டட்டும், நான் எப்படி ஓட்டுறனோ ஓட்டுறேன், சரி பண்ணிக்கலாம் போயிடுச்சுன்னா அப்படிங்கிற. வண்டி ரிப்பேர் ஆனால் சரி பண்ணிடலாம். இதுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் உண்டாச்சுன்னு வச்சுங்களேன், அவன் வண்டிங்கன்னா நம்மளை தொட விட மாட்டேங்கிறான். இப்போ என் பொருள் நான் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு யார் சொல்லுவா? குழந்தைங்க சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்க சொல்லும் இல்லையா? அவங்க பொம்மையை கொடுக்காதுங்க. அப்போ மனமும் பக்குவமும் வளராதவர்களா நீங்கள்? மனசு பக்குவம் இல்லை அப்படின்னு இல்லை சார், இது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஆக்சுவலாக இவர்கள் இப்படி இருப்பதில் என்ன சிக்கல்? இல்லை, இது வந்து எங்கே போகுதுன்னா, இப்போது ஒரு கிட்ஸ் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்குலாம் வந்து ஓகே பைக்குனா இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் போல இருக்குது, அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க. இவங்களே வந்து நம்ம வெண்ட் அவுட் பண்ணுறது கூட ஒரே ஒரு பர்சன் கூட அவங்க வந்து ஹியூமன் பீயிங்காக கண்டுபிடிக்காம ஒரு காருக்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஹியூமன் பீயிங் கூட இல்லாமல் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அவங்க சொன்னாங்க பைக் இப்படி பிடிக்கும் போது எனக்கு யாரோ கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி. இன்னொருத்தங்க ஒரு ஹியூமன் பீயிங் கை பிடிச்சாதானே உங்களுக்கு கன்சோல் ஆகும். பட் ஆனால் வந்துட்டு நான் இப்போ உங்ககிட்டே நான் வந்து ஒரு விஷயத்த திருப்பி சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல வந்து சரி விடு, எதுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி அதை சொல்லும் போது நாங்கள் திருப்பி டவுன் தான் ஆவேன்.